ஹலோ குட்டி விஞ்ஞானிகளே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மர்மத்தை கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஏன் பகலும் இரவும் வருது? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள போகலாம். நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா, ராத்திரி ஆனதும் இந்த சூரியன் எங்கதான் போகுதுன்னு? அது எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிறதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? சூரியன் அது எங்குமே போறதில்ல. அது எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ உண்மையிலே என்னதான் நடக்குது? வாங்க பாக்கலாம். சரி, நம்ம மர்மத்தோட முதல் க்ளூ இதுதான். நாம வாழ்ற இந்த பூமி இருக்குல்ல, அது ஒரு பெரிய பந்து மாதிரி தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, நம்ப முடியலன்னாலும் அதுதான் நிஜம். ஒரு பொருள் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் பேர் இருக்கு. அதுதான் சுழற்சி. நீங்க பம்பரம் விட்டு விளையாடி இருக்கீங்களா? அதே மாதிரிதான் நம்ம பூமியும் சுத்திக்கிட்டே இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பூமி ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு சரியா 24 மணி நேரம், அதாவது ஒரு முழு நாள் எடுத்துக்குது. பூமி இவ்ளோ வேகமா சுத்துனா நம்ம ஏன் கீழே விழல? இல்ல நமக்கு ஏன் தலையெல்லாம் சுத்துறதில்ல? அதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி, நம்மள பூமி மேல நல்லா கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பூமி ரொம்ப ஸ்மூதா சுத்துறதால நம்மால அதை உணரவே முடியறதில்ல. இப்போ நம்ம மர்மத்தோட 2வது க்ளூவுக்கு வருவோம். சூரியன் அது ஒரு பெரிய, ரொம்ப ரொம்ப பிரகாசமான லைட் மாதிரி. சொல்லப்போனா அது ஒரு பெரிய நட்சத்திரம். அதுக்கு எப்பவுமே ஆஃப் பட்டனே கிடையாது. இது சிம்பிளா புரிஞ்சுக்க, உங்க கையில ஒரு பந்தும் ஒரு டார்ச் லைட்டும் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த டார்ச் லைட்ட பந்து மேல அடிச்சா என்ன ஆகும்? வெளிச்சம் பந்தோட ஒரு பக்கத்துல மட்டும்தான் படும், இல்லையா? இன்னொரு பக்கம் இருட்டாதானே இருக்கும். சூரியனும் நம்ம பூமியும் அப்படிதான். சரி, இப்போ நம்ம கிட்ட 2 க்ளூஸ் இருக்கு. ஒன்னு சுத்திக்கிட்டே இருக்கிற பூமி, இன்னொன்னு எப்பவுமே பிரகாசிக்கிற சூரியன். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம மர்மத்தை தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரெடியா? நாம தினமும் காலையில சூரியன் வர்றதையும் சாயங்காலம் போறதையும் பாக்குறோம். அதனால சூரியன் தான் நகர மாதிரி நமக்கு தோணுது, இல்லையா? ஆனா பெரிய ரகசியமே இதுதான். சூரியன் அசையவே இல்ல. நாம இருக்கிற பூமி தான் சுத்திக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பூமியோட உங்க பக்கம் சூரியனுக்கு நேரா சுத்தி வரும்போது உங்களுக்கு பகல், வெளிச்சமா இருக்கும். அப்புறம் பூமி சுத்திக்கிட்டே உங்கள சூரியன் கிட்ட இருந்து விலகி கொண்டு போகும்போது உங்களுக்கு இரவு, இருட்டாயிடும். இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ சந்திரன் அது எங்கேருந்து வருது? சந்திரனும் விண்வெளியில தான் இருக்கு. அதுக்கு சொந்தமா வெளிச்சம் கிடையாது. சூரியனோட வெளிச்சம் அது மேல பட்டு ராத்திரி நேரத்துல இருட்டான வானத்துல நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. அவ்வளோதான் விஷயம். வாவ், நம்மளோட இந்த விண்வெளி பயணம் சூப்பரா இருந்துச்சுல. வாங்க நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை டக்குன்னு பாத்துரலாம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி ஒரு பெரிய சுத்துற பந்து. ஒரு சுத்துக்கு 24 மணி நேரம் ஆகும். சூரியன் எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும். நாம சூரியனை பார்க்கும்போது அது பகல், சூரியனை விட்டு விலகி இருக்கும்போது அது இரவு. சிம்பிள். இது எவ்ளோ ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? இப்போ இந்த நிமிஷம் நீங்க எல்லாரும் பூமிங்கிற ஒரு பெரிய பந்து மேல இருந்துகிட்டு விண்வெளியில ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பூமியோட இன்னொரு பக்கத்துல இருக்கிற பசங்க இப்ப தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பகல். வாவ், இப்போ நமக்கு ஏன் பகலும் இரவும் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. சூப்பரா இருந்துச்சுல்ல? பூரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவும். ஏன் இன்னும் இது மாதிரி நிறைய அறிவியல் ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உடனே அந்த பெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அடிங்க. அப்போதான் நாங்க போடுற ஜாலியான வீடியோஸ் எதையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கத்துக்கிட்டோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம் குட்டி விஞ்ஞானிகளே. எப்பவும் ஆர்வமா இருங்க. தமிழில் அறிவியல், அறிவியலை எல்லோருக்கும் ஜாலியா மாத்துறோம். பாய் பாய்.